அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு எண்ணி 10 நாட்களில் உங்கள் விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பாக, நிச்சயமாக யாராலும் மாற்ற முடியாத வகையில் அமையக்கூடிய நிகழ்வுகளாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, ராசியின் நீட்சி அதிபதியாக இருக்கிறாருங்க சனி. அவர் மிக வலுவாக ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். அவர் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் திருக்கணித பஞ்சாகமத்தின்படி 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல் விரயசனியாக நுழைகிறார். விரயசனியாக நுழையக்கூடிய சனி பகவான் சில மாதங்களில் வக்ரகதியில் திரும்புகிறார். பின்னர் மீண்டும் பின்னோக்கி நகர்ந்து லாபஸ்தானத்தில் அமர்ந்து வக்ர நிவர்த்தி பெற்று 2026 மார்ச் 7ஆம் தேதியிலிருந்து வலுவாக விரயசனியாக அமரப்போகிறாருங்க. எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது சனியின் ஆதிக்கத்தில் 7.5 சனியின் ஆதிக்கம் துவங்கினாலும் கூட பெரிய அளவிலான சிக்கல்கள் இல்லை. எனவேதான் உறுதியாகவே விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் திருக்கணித பஞ்சாகமத்தின்படி மார்ச் 29ஆம் தேதி முதல் விரயஸ்தானத்தில் நுழைந்தாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி 2026 தான் நுழைகிறார். எனவே 10 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தான நுழைந்தாலும் அவர் ராசிக்கு நீட்சி அதிபதியாக பார்க்கப்படுகிறார். எனவே அவர் விரயத்தில் வளரக்கூடிய இந்த தருணம் என்பது பெரிய அளவிலான சிரமத்தை நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி விடாது. எனவேதான் உறுதியாக உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. இந்த வேளையில் ஆரம்ப காலகட்டத்தில் சில விரய செலவுகள் நிச்சயமாக ஏற்பட்டாலும் அவை சுப விரயங்களாக மாறும். முழுமையாக 7.5 சனியின் ஆதிக்கம் துவங்கவில்லை என்பதால் இந்த தருணத்தில் யோக சனியின் ஆதிக்கம் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி நிறைவாக கிடைக்கிறது. எனவே தொழில் வளம் சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. தொட்ட காரியம் அனைத்தும் துளங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக 10 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியான சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே மன கலக்கம் கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு இல்லை. ஆனால் அதே வேளையில் இந்த தருணத்தில் இருந்தே சற்று கூடுதல் கவனத்துடன் இருந்தால் பல்வேறு வகையான வீண் விரய செலவுகளை உறுதியாகவே கட்டுப்படுத்துவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மேசராசிக்காரர்களை தேடி வரும். அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான செவ்வாயை சனி தனது பார்வையில் பகை கிரகமாக பார்க்கிறார். ராசியின் அதிபதியான செவ்வாய் சமகிரகமாகவும் பகை கிரகமாகவும் பார்க்கிறாருங்க. ராசியின் அதிபதியின் பார்வையில் சமகிரகமாகவும் ராசிக்கு நீட்சி அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனியினுடைய ஆட்சி பலம் இழப்பு என்பது ஒரு வகையில் சில சிறப்பான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவே இந்த தருணத்தில் பல அதிரடியான மாற்றங்களை உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. அதிலும் குறிப்பாக லாபஸ்தானத்திலும் விரயஸ்தானத்தில் முழுமையாக அமராத சனி பகவானால் உங்களுடைய முயற்சிகள் இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் நிச்சயமாக சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உறுதியாகவே அமைய போகிறது. தனித்து செயல்பட்டாலும் கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் அகலக்கால் வைக்காமல் அளவோடு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவதால் உறுதியாகவே எதிர்பார்க்கக்கூடிய அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக சந்திக்கலாம். இந்த தருணத்தில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்களும் உங்களை தேடி வரும். அது மட்டுமல்லாது சனி பகவானின் பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் அதிரடியான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு நீட்சி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் விரயத்தில் இருப்பதால் உறுதியாகவே இந்த தருணத்தில் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப விரயங்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் எந்தவிதமான தடையும் இன்றி உங்களை வந்து சேருகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான சிக்கல்கள், சிரமங்கள் போன்ற அனைத்தையும் விலக்கி இனிமை தரக்கூடிய விதத்தில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக 7.5 சனியின் ஆதிக்கம் துவங்கினாலும் மேசராசிக்காரர்களுக்கு சிறப்பாக
அமைகிறது. அது மட்டுமல்லாது எடுத்த காரியங்கள் அனைத்திலும் தடையில்லாமல் வெற்றி பெறக்கூடிய வகையில் சுமூகமான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான இழப்புகள், சிக்கல்கள் போன்றவற்றை சரி செய்யக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுப்பார். வீண் விரயங்கள் அதிகரித்தாலும் உங்களுடைய விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் சுப விரயங்களாக மாறுவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் எடுத்து காட்டுகிறாருங்க சனி பகவான். அது மட்டுமல்லாது சனி வக்ரகதியில் திரும்பும் போது முழுமையாக லாபஸ்தானத்திற்குரிய பலன்களை நிறைவாக அள்ளி கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் இருமுறை வக்ரகதியில் வலம் பெற போகிறார். எனவே சனி வக்ரகதியில் திரும்பும் போது லாபஸ்தானத்திற்குரிய நிறைவான பலனை நிச்சயமாக பெற முடியும். எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம், நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையிலும் தைரியம், தன்னம்பிக்கை சிறப்பாக வலுப்பெறக்கூடிய வகையிலும் மிக அதிரடியான மாற்றத்தை உறுதியாக சந்திக்க முடியும். பல்வேறு வகையான பிரச்சனைகள், சிரமங்கள் உறுதியாகவே விலகி மனக்கலக்கம் நீங்கி பல பணிகளை தெளிவுடன் செய்வதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் உறுதியாக விலகி நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் முழுமையாக விரயத்தில் அமராததால் இந்த தருணத்தில் நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. விலகி சென்ற சொந்தங்கள் உங்களை வந்து சேருவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. வருமானம் திருப்திகரமாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு. எனவே இந்த தருணத்தில் சரியாக பயன்படுத்தி கொண்டால் 7.5 சனியின் ஆதிக்கம் துவங்கினாலும் நல்ல மாற்றம் நிறைவாக உங்களை தேடி வரும். சரியாக மேசராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது குரு பயிற்சியின் காரணமாகவும் பல அதிரடியான மாற்றம் நிறைவாக கிடைக்கும். எனவே சனி பகவான் விரயத்தில் அமர்ந்தாலும் முழுமையாக அமராத இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் விரும்பிய வகையில் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை உறுதியாக மேசராசிக்காரர்கள் சந்திக்க முடியும். ஆனால் 2026ஆம் ஆண்டிற்கு பிறகு விரய சனியின் ஆதிக்கம் தீவிரமடைவதால் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிகவும் முக்கியமாக தேவைப்படும். அந்த தருணத்தில் தனித்து செயல்படுவதை காட்டிலும் கூட்டு முயற்சியாக ஈடுபடுவது நல்லது. சின்ன சின்ன தடைகள் இந்த ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கலாம். ஆனால் தடைகள் அனைத்தையும் நிவர்த்தி செய்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான வளர்ச்சியையும் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சனி நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல காரியங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகி வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்குங்க. இந்த தருணம் என்பது 7.5 சனியின் ஆரம்ப காலகட்டம் என்பதால் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் உறுதியாக மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே மேசராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தில் சிரமங்களை தவிர்த்து வீண் விரய செலவுகளையும் உடல்நல ஆரோக்கியத்தையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் உறுதியாக வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் அல்லது பெருமாள் அல்லது சனீஸ்வரன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். சனிக்கிழமையில் உங்களால் இயன்றவரை மற்றவர்களுக்கு அன்னதானம் செய்வதால் மிக சிறப்பான மாற்றம் உறுதியாகவே இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்களுக்கு 7.5 சனியின் ஆதிக்கம் துவங்கினாலும் நல்ல மாற்றம் உங்களுடைய விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.